திறமை இருக்கிறவன் அத்தனை பேரும் ஜெயிச்சிருக்கானா? இல்லை. உழைச்சவன் அத்தனை பேரும் ஜெயிச்சிருக்கானா? கிடையாது. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருந்ததோ ஜெயிச்சிருக்கான். நம்பிக்கை இருந்தால் என்ன பண்ணும்? உங்களுக்கு நம்பிக்கை வந்தாதாங்க நீங்கள் முதல்ல உழைக்கவே தோணும். அதாவது மாலை போட்டுக்கிட்டு 48 நாளும் கல்லு முள்ளும் காலுக்கு மத்தியானம் செப்பல் போடுவான். அதை செப்பலே கட்டிருக்க மாட்டான். ஆனால் கல்லு முள்ளும் காலுக்கு மத்தியானம் போயிட்டு நான் நடந்து போகிறான். கல் குத்தும், வலிக்கும். ஆனால் என்ன நம்பிக்கையில் நடந்து போகிறான்? நான் போய் ஐயப்பனை பார்த்துருவோங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால மட்டும்தான் செப்பல் இல்லாமல் நடக்கிறான். ஒரு 6 மாதம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது முழுக்க நம்பிக்கையோட பண்ணும்போது ஒரு தன்னம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் சக்தி வேணாம், செல்வா சார் வேணாம், துரை வேணாம், எந்த மோட்டிவேஷன் வேணாம். நீங்கள் கொடுப்பீங்க. 1000 பேருக்கு நீங்கள் மோட்டிவேஷன் கொடுத்து ஒரு 1000 குடும்பத்தை நீங்கள் வாழ வைப்பீங்க. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் எங்கே தெரியுமா இருக்கும்? உங்கள் சொந்தக்காரங்களே நீங்கள் பார்க்காதவங்களே உங்கள் ஊர்லேயே தெருவுலையெல்லாம் கிடையவே கிடையாது. 2 இடத்துல இருந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். 2 இடத்துல இருந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒன்று யார் உன் கூட நிற்கிறானோ அவனால டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்ன ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் காரணம் அவங்க, தோக்குறதுக்கு முழு காரணம் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க தான். இன்னொருத்தர் இருக்கான், அது யார்? அவ்வளோதான். யாரு? வேற யாரும் வேணாம். நம்ம மனசு சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நான் சொல்றேன், நீ சாத்தியமான்னு கேட்கும்போது நீ சத்தியமா நீ பண்ண முடியாது. நான் இங்கிருந்து ஒன்று பண்ணிடுவேன். நீங்க இன்னொருத்தருந்து வாங்கணுங்கிறது இருக்கட்டும், ஆனா நான் 4 பேருக்கு செய்யணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில பிரசாதம் இருக்கும். வணக்கம்மா. உங்க வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் துரோகம்னு ஒன்று நடக்கலன்னா உங்களை வெற்றி படிக்கட்டு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். துரோகம் எவ்வளோக்குள்ள சீக்கிரம் நடக்குதோ அவ்வளோக்குள்ள நீங்க வளர முடியும். சரிங்களா? ஓகே. நான் சாதாரண ஒரு வாழ்க்கை நான் எப்பவுமே வாழ்ந்ததே கிடையாது. சாதாரண ஒரு வாழ்க்கையை சத்தியமாக நான் வாழ்ந்ததே கிடையாது. கஷ்டப்பட்டிருக்கோம், ஆனால் அது சாதாரண நான் நினச்சதே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்தை எதுக்காக கொடுப்பான்? உன்னை கண்டிக்கணும், தண்டிக்கணும் அப்படின்னு கொடுப்பானா? நல்லா வாழும்போது யாரோ ஒருத்தர் மீடியாவோ டீமோ உங்களை கேள்வி கேட்கணும்ல, நீ கஷ்டப்பட்டியல எப்படி வந்தானே, அந்த கஷ்டத்தை சொல்றதுக்காக தான் கடவுள் கஷ்டத்தை கொடுத்தானே ஒழிய உன்னை கஷ்டப்படுத்துறான்னு கடவுள் கொடுக்கவே மாட்டான். இறைவன் பார்த்துட்டே இருக்கான்ல, அவனு எண்ணம் போல் வாழ்க்கை, என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் ஜெயிச்சிருவேன். இந்த 17 வருஷத்துல இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை உருவாக்க முடியுன்றதை நாங்கள் நிரூபித்து காமிச்சிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த கம்பெனியோட சேர்மன் சார் டாக்டர் சக்தி சார் தான். உண்மையிலே அவங்க நீடுடி வாழணும்னு நாங்கள் எல்லாருமே மனதார வேண்டிக்கிறோம். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.